அதாவது இது எல்லாமே க புத்திசம், சைனீஸு அந்த மெத்தடு. சில வாஸ்துல வந்து சைனீஸ்ல வந்து சில பொருட்கள வச்சா கூட வாஸ்து சரியாகுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஆனா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்காது. அதெல்லாம் கடந்து தான் இந்த வாஸ்துக்குள்ள வந்திருக்கேன். இந்த பொருள வச்சா இது சரியா போயிரும். இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த ஒரு மீன் தொட்டி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கதையே ஓ! அப்படி கிடையாது. கிடையாதா? மீன் தொட்டி வச்சா அமைதி நிலவும் வீட்ல. அத அமைதி பார்க்க நிலவுனா வாஸ்துல தீர்வு கிடைக்காது. அந்த மீன பார்க்கும்போது, நம்ம மனசு ஒரு கான்சன்ட்ரேஷனோட நம்ம பார்ப்போம். மனசுல தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் எதுவும் எண்ணங்கள் ஓடாது. அந்த மீன மட்டும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, நம்மளோட சக்கராஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். இதுதானது இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்ல. வாஸ்து மீன் வச்சா வாஸ்துலாம் சரியாகாது. இதெல்லாம் வந்து புத்திசம் இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சருக்கு தகுந்தது கிடையாது. குறிப்பா தெய்வ இந்த உலகத்திலேயே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி எங்கேயுமே ஆலயங்கள் கிடையாது. தெய்வ பக்திக்கு பேர் போனவங்க நம்ம. நம்ம ஊர்ல வந்து நாம ஏன் கொண்டுட்டு வந்து அவரு தூங்குறவர உட்கார வச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும். நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறவங்க. நம்மலாம் வந்து வாழ பிறந்தவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள். அப்ப எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியத்துல திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர வைங்க. செல்வம் கொழிக்கும். வெள்ளை நிற வேஷ்டி, வெள்ளை நிற துண்டு போட்ட மாரி அழகா திருவள்ளுவர் ஃபோட்டோ இருக்கு. டவுன்லோட் பண்ணி வைங்க. சிலைகள் இருக்கு. சின்னதா அழகா சிலை வைங்க. தனியா வைங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொருத்தர் பிறந்து வரணும் இது மாரி திருக்குறள்லாம் எழுதுறதுக்கு. நெனச்சு பார்க்க முடியுமா யாருமே? அந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்கள குடுத்துட்டு போனவரு. அவரோட ஒரு சிலைய வைங்க, ஃபோட்டோ வைங்க.